நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு காரசார கலக்கல் ஆம்லேட். வாங்க கதைக்குள்ள போகலாம். ராஜாவுக்கும் ரமேஷுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரு எவருன்னே தெரியவே தெரியாது. ராஜா முதல்ல இந்த 2 வீட்டில் ஒரு வீட்டில் வாடகைக்கு வந்தாங்க. இன்னொரு பக்கத்து வீடு இருக்குல்ல, அங்கே ரமேஷுங்கிறவங்க வாடகைக்கு வந்தாங்க. ராஜாவும் திருமணமானவங்க தான், ரமேஷும் திருமணமானவங்க தான். ராஜாவும் ரமேஷும் அடிக்கடி பார்த்துக்க மாட்டாங்க. 2 பேருமே வேற வேற இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்கங்கிறதுனால எப்பயாச்சும் சில நாட்கள் தான் பார்த்துக்க முடியும். இவங்க ஒரு நேரம் வேலைக்கு போவாங்க, அவங்க வேற ஒரு நேரம் வேலைக்கு போவாங்க. வர்ற நேரமும் மாறுபடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கான சமயமே இருக்காது. ஆனால் ராஜாவோட மனைவியும் ரமேஷோட மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே கிடையாது. பொதுவாக பொண்ணுங்கனாலே அடுத்த வீட்டு கதையை கேட்கணும், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆவல்படுவாங்கல்ல. இவங்க 2 பேரும் இது வரைக்கும் பேசிக்கிட்டதே கிடையாது. யாரோ எவரோ மாதிரி தான் இருந்துப்பாங்க. முகத்தை கூட பார்த்துருப்பாங்களான்னு கூட தெரியாது. ஏன்னா அவ்வளவு அமைதியாக இருந்துப்பாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு வீட்டை விட்டு வெளியில் கூட வரமாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதுலேயும் ராஜாவோட மனைவியாச்சும் வெளியில் எங்கேயாச்சும் போவாங்க வருவாங்க. ஆனால் ரமேஷோட மனைவி வீட்டிலேருந்து வெளியில் வர்றதை பார்க்கவே முடியாது. வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அவங்களோட கணவன் ரமேஷ் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்களா, அதனாலேயே வெளியில் போகிறதுக்கான வேலை சுத்தமாக இருக்காது. இப்படியே தான் வழக்கமாக போயிட்டே இருந்துச்சு. ஆனால் ராஜாவோட மனைவி சுஜிக்கு பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்படியே அந்த அக்கா ஏன் வெளியிலேயே வரமாட்டேங்கிறாங்க, அவங்களோட முகத்தை கூட பார்க்கறதுக்கு முடியவே மாட்டேங்குது, எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியலையே. சரி நம்ம போய் பேசலாமா அப்படின்ட்டு தோணும். ஆனால் அவங்களோட கணவன், நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இரு, தேவையில்லாமல் யாரையும் போய் தொந்தரவு செய்யாத, நம்ம பாட்டுக்கு இருந்துப்போம், யாராச்சும் ஏதாவது வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கு மட்டும் பதில் பேசிப்போன்னு சொல்லியிருக்கிறதுனாலேயே அவங்களும் பக்கத்து வீட்டுக்கு கூட போகிறது கிடையாது. ராஜாவும் ரமேஷும் வேற வேற இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தானே நினச்சோம். ஆனால் 2 பேருமே ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ராஜா காலையில் ஷிஃப்ட்டும் ரமேஷு மத்தியான ஷிஃப்ட்டுக்கும் வேலைக்கு போவாங்க. அதனால் இவங்க வர்ற நேரமும் அவங்க வர்ற நேரமும் வேற வேறல்ல. இவங்க வேற எங்கேயோ வேலை பார்க்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. அவங்களும் இவங்க வேற எங்கேயோ வேலை பார்க்குறாங்கன்னு நினச்சிப்பாங்க. 2 பேருமே ஒரு நாள் கூட கம்பெனியில் சந்தித்ததே கிடையாது. சந்தித்து பார்த்துருந்தாதான் இவங்க இங்கே வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிருக்கோம்ல. அப்படி ஒரு நாள் அமையவே இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான். ராஜாவுக்கு போதிய அளவுக்கு சம்பளம் பத்தவே இல்லை. இதுக்கு மேலேயும் நாம் இங்கேயே வேலை பார்த்துட்டு இருந்தா சரி வராது, நாம் வேற எங்கேயாச்சும் வேலைக்கு பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நிறையா கம்பெனிக்கும் ஏறி ஏறி இறங்கிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்த கம்பெனியை விட மற்ற கம்பெனியில் வேலைகளும் அதிகமாக இருக்குது, சம்பளமும் குறைவாக இருக்குது. இது எப்படி பத்தும்? நாம் இருக்கிற வேலையவே பார்த்துக்கலான்னு பார்த்தா அங்கேயும் நமக்கு போதிய அளவுக்கு சம்பளம் கிடையாது. புது வேலைக்கு போனால் அதுக்கு மேலே இருக்குது. இது எதுவுமே நமக்கு வேலைக்கு ஆகாது போல இருக்குது. சொந்தமாக ஏதாச்சும் தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. வீட்டுக்கும் வந்துட்டு அவங்களோட மனைவி கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நான் வேலையை விடுறதா இருக்கிறேம்மா, நம்ம சொந்தமாக ஏதாச்சும் வேலை பார்த்தா தான் முன்னேற முடியும்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இருக்கிற காசை வச்சு ஒரு கடையை வாடகைக்கு பிடிக்க போகிறேன். இஸ்திரி எனக்கு நல்லாவே போட தெரியும். இஸ்திரி போட்டு தந்தால் அதில் நிறையாவே காசு கிடைக்கும். இப்போதான் நிறைய பேர் இஸ்திரி போடுறாங்கல்ல, வீட்டில் போடுறதுக்கு தான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கடையில் கொடுத்து கொடுத்து தானே பண்ணுறாங்க. இந்த ஏரியாவிலையும் நிறையா பேரை நான் பார்த்துருக்குறேன். வெளியில் கடைங்களுக்கு கொண்டு போய் தான் இஸ்திரி போடுறதுக்கு போவாங்க. நம்ம தான் நம்ம வீட்டிலையே இஸ்திரி போட்டுக்கிறோம். அதனால் அதைத்தான் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை. திடுதிப்புன்னு வேலையை விடுறேன்னு சொல்கிறீங்க. நம்ம இருக்கிறதே வாடகை வீடு, திடீர்னு நீங்கள் வேலையை விட்டுட்டீங்கன்னா
இப்போது பார்க்குற தொழில் நமக்கு கை கொடுத்தா பரவாயில்ல, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைன்னா வாடகை கொடுக்கணும்ல. வீட்டுக்கும் வாடகை கொடுக்கணும், அதே சமயத்தில் கடைக்கும் வாடகை கொடுக்கணும். யாருங்க நமக்கு கொடுப்பா? நம்ம தான் எல்லாத்தையும் அனுசரித்து பார்த்துக்கணும். எல்லாத்தையும் யோசித்து முடிவெடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ராஜா சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுவும் நீ பயப்படாத. தெளிவாக எல்லா யோசனையும் யோசிச்சுட்டு தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். அதனால் நமக்கு கண்டிப்பாக வியாபாரம் நல்லாவே நடக்கும். இஸ்திரி போடுறதுக்கு நம்ம கடைக்கு நிறைய பேர் வருவாங்க. நீ ஏன் கவலைப்படுற? வாடகை காசை நான் கொடுக்க போகிறேன், வீட்டுக்கும் கடைக்கும் நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரிங்க, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கிறீங்க, அதில் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் போய் கடை வாடகைக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு ஏரியாவில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க ஊர்லேயே வீட்டு பக்கத்துலேயே 2 கடை இருக்குது. இப்போது 2 வீட்டில் ஒரு வீட்டில் இவங்க வாடகைக்கு இருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி 2 கடையாக இருக்குது. அந்த கடையில் ஒரு கடையை வாடகைக்கு கேட்குறாங்க. அதையும் வாடகைக்கும் பிடிச்சிட்டும் வந்துட்டாங்க. கடையும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதியாக தான் இருக்குது. நல்லா பெருசாக தாராளமாக இருக்குது இடம். கரண்ட் வசதியும் இருக்குது, மெயின்லேயும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த வழியாக போகிறவங்க இவங்கக்கிட்ட இஸ்திரி போடுறதுக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வாடகை காசையும் கொடுத்துட்டு வீட்டுக்கும் நல்லபடியாக வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுமே, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, வா சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி, போன விஷயம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க அவங்களோட மனைவி. அது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. கடையும் பார்த்தேன், நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, நல்லா விஸ்தாரமாக இருக்குது. வாடகை காசையும் கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கே பூஜையை போட்டு கடையை திறந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஏய், இப்போதாம்மா எனக்கு ஒரு முக்கியமான விஷயமே ஞாபகம் வந்திருக்குது. நான் வேலை பார்த்த கம்பெனியில் லெட்டர் எழுதி கொடுக்கணும். வேலைக்கு வரமாட்டோன்ட்டு அப்படியே நாமளாக நின்றக்கூடாது. சரி, அதை நான் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு லெட்டரையும் எழுதிட்டு அந்த கம்பெனிலையும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்தா அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ரமேஷு. அடடா, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. அட, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாச்சே. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து கூட பேசுனது கிடையாது. இவங்களும் இங்கே தான் வேலை பார்த்துருக்குறாங்களா? அது கூட தெரியாமல்ல நான் இவ்வளோ நாட்களாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறேன். சரி, ஒரு வார்த்தை பேசிட்டு போவோம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வேலையை விட்டுட்டேன், இதுக்கப்புறம் நான் கடை வைக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் ராஜா சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? எனக்கு இந்த கம்பெனியில் வேலை வேற போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்னோட மனைவி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டானா ரொம்ப கஷ்டப்படுவா. நீங்கள் வேலை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, ஆனால் எனக்கு இங்கே வேலை கிடையாதுன்னு அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை. ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் உங்களை பார்த்தேன். நீங்கள் இவ்வளோ விஷயத்த சொல்லும் பொழுது எனக்கும் ஏதோ ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி தான் இருக்குது. சொந்த தொழில் நானும் ஏதாச்சும் பார்க்குறேன், வேற வழி கிடையாது. நாம் ஒரு கம்பெனிலன்னு வேலை பார்த்தோன்னா அவங்க எப்படியும் நம்ம தேவையில்லான்னு நினச்சிட்டாங்கன்னா வேலையிலேருந்து அந்த நொடியே தூக்கிடுவாங்க. எல்லாத்துக்கும் நாம் தயாராக தானே இருந்தாகணும். அதுதான் இவ்வளோ நாளாக நடக்காமல் இன்னைக்கு நடந்திருக்குதோ என்னமோ. சரி, எனக்கான நல்ல நாள் பிறந்திருக்குதுன்னு நான் நினச்சிக்கிறேன். என்னோட மனைவி கிட்ட பக்குவமாக சொன்னால் அவள் வருத்தப்படாமல் புரிஞ்சுப்பா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ராஜா அவங்களோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க, ரமேஷ் அவங்களோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. விஷயத்த 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க அவங்க மனைவி கிட்டேயும் சொல்கிறாங்க. ரமேஷ் அவங்க மனைவி கிட்ட சொல்லும் பொழுது, இதுக்கு ஏங்க நீங்கள் கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன்ல, பயப்படாதீங்க, கவலையை விடுங்க, நாம் அடுத்து என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். அதான் பக்கத்து வீட்டு அண்ணன் இப்போது புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி நமக்கு ஒன்றுன்னு அமையாதா என்ன? நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? எனக்கு தான் நல்லா சமைக்க தெரியும்ல, ஏதாச்சும் சாப்பாடு கடையை ஆரம்பிப்போமே. அவங்க வாடகைக்கு பிடிச்சிருக்குறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது பக்கத்தில் இன்னொரு கடையும் காலியாக இருக்குல்ல, நானும் அந்த வழியாக அடிக்கடி போயிட்டு வரும் பொழுது பார்த்துருக்குறேன். கடை வாடகைக்கு விடப்படும், கடை வாடகைக்கு விடப்படும்னு போர்டு இருக்கும். நம்ம வாடகைக்கு பிடிச்சி கடையை நடத்தலாம் அப்படிங்கிறாங்க.
சரிம்மா, அதுக்கு கையில் கொஞ்சம் காசு இருக்கணும்ல. திடீர்னு வேலையிலேருந்து தூக்கிட்டானுங்க. ஏன் தான் இப்படி நடந்துச்சோ. இப்போ நாம் கடைக்கு வாடகை காசை கொடுத்துட்டோன்னா வீட்டுக்கு யார் வாடகை காசை கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க ரமேஷ். அதுக்கு ஏன் பயப்படுறீங்க? நான் தான் சிறுக சிறுக சேமித்து வச்சேன்ல, அந்த காசு இருக்குது. அது போக நம்ம வியாபாரம் பார்க்கும் பொழுதே சேமிக்கிற காசையும் சேர்த்து வச்சு வாடகை காசை கொடுத்துட வேண்டியது தான். இப்போ என்ன? அவ்வளோதாங்க. நீங்கள் தான் 1008 யோசனையை போட்டு மண்டையை குழப்பிட்டு இருக்கிறீங்க. எனக்கு எதுவும் பயம் இல்லை. சரி சரிங்க, நாம் 2 பேரும் இங்கேயே பேசிகிட்டு இருந்தோன்னா அந்த கடையை வேற யாராச்சும் வாடகைக்கு வந்து கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நம்ம நேரத்துக்கு நம்ம தாங்க கவனமாக இருக்கணும். முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்காகவே சீக்கிரமாக கிளம்புவோமே. வாங்க போய் கடையை வாடகைக்கு பிடிச்சிட்டு வரலான்ட்டு வீட்டில் இருந்து காசு எடுத்துகிட்டு போய் கடையவும் வாடகைக்கு பிடிச்சிட்டாங்க. இப்போது ரமேஷோட வீடும் ராஜாவோட வீடும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி, ரமேஷோட கடையும் ராஜாவோட கடையும் பக்கத்து பக்கத்து கடை. அதுவும் என்னன்னா, இவங்களும் நாளைக்கே கடைக்கு பூஜை போட்டு கடையை திறந்துடலான்ட்டு முடிவெடுத்துருக்குறாங்க. மறுநாளும் விடிஞ்சிருச்சு. ராஜா அவங்களோட கடையை திறக்கிறதுக்கு பூஜை போட்டு கடையவும் திறந்துட்டாங்க. அதே மாதிரி ரமேஷும் அவங்களோட கடைக்கு பூஜை போட்டு கடையவும் திறந்துட்டாங்க. ராஜா துணிக்கு இஸ்திரி போடுற கடை, அவங்களோட மனைவி வீட்டு இல்லத்தரசியாக தான் இருக்கிறாங்க. இங்கே ரமேஷோட மனைவி ரமேஷுக்கு உதவியாக அவங்களோட கடைக்கு வந்துடுவாங்க. ரமேஷுக்கு சமையல் சுத்தமாக தெரியாது. அவங்களோட மனைவி கல்பனாவுக்கு சமையல் அடிபுலியாக தெரியும். அவங்க சமையல் வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. இவங்க வர்ற கஸ்டமரெல்லாம் கவனிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டேயும் காசை வாங்கிக்கிறது, பரிமாறுறது, இந்த மாதிரி வேலைகளை பார்த்துப்பாங்க. வேற வேலைக்கு ஆட்கள் எல்லாம் போடலை. இப்போதைக்கு இவங்க 2 பேர் மட்டும்தான். அதுலேயும் இவங்க நாள் வியாபாரத்துக்கு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்குறாங்க. இட்லி, தோசை, சட்னி, சாம்பார். இட்லியும் தோசையும் வாங்கினா ஆம்லேட் இலவசம். அதுக்காகவே கூட்டம் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இவங்க கடையில் இட்லி தோசைக்கு சாப்பிட்ற கூட்டத்தை விட ஆம்லேட்டுக்கு வர்ற கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஆம்லேட்டு இலவசமாக தர்றதுக்காகவே கடையில் ஜனங்க நிறையா பேர் வராங்கல்ல. ஆம்லேட்டு ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுக்கு இலவசமாக கொடுக்குற ஆம்லேட்டெல்லாம் பத்தாது போல் இருக்குது. அதனால் ஆம்லேட்டை நாங்கள் காசு கொடுத்தும் வாங்கிக்கிறோம். ஆம்லேட் போட்டுத்தாங்க, ஆம்லேட் போட்டுத்தாங்க அப்படின்ட்டு ஆம்லேட் பிரியர்கள் அதிகமாயிட்டே போகிறாங்க. வியாபாரம் நீ சொன்ன மாதிரியே ரொம்ப நல்லா இருக்கே கல்பனா. நானும் ரொம்பவே பயந்தேன். பயத்தை போக்கி துணிச்சலை கொடுத்தது நீ தான். உன்னால தான் இப்போ நான் இவ்வளோ பெரிய நம்பிக்கையில் இருக்கிறேன். நான் விழுறப்பெல்லாம் நீ தான் எனக்கு கை கொடுத்து எழுப்பி விடுற. பக்கத்து கடை ராஜா அண்ணனையும் கொஞ்சம் ஒரு எட்டு போய் சாப்பிட கூட்டிட்டு வாங்களேன் அப்படிங்கிறாங்க கல்பனா. சரி சரிம்மா, தோ நான் போகிறேன் அப்படின்ட்டு. அண்ணே, ராஜா அண்ணன், ராஜா அண்ணன், எங்கள் கடைக்கு சாப்பிட வாங்கண்ணே, வாங்க வாங்க. என்னோட மனைவி ரொம்ப ஆசையாக கூப்பிட்ருக்குறா. வாங்கண்ணே சாப்பிடுவோம், வாங்க வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. இல்லைண்ணே, இருக்கட்டும் பரவாயில்ல. நீங்களே இன்றைக்கி தான் கடை திறந்துருக்குறீங்க. நீங்கள் கடை வியாபாரத்தை பாருங்கண்ணே. நான் உங்களை தொந்தரவு செய்கிற மாதிரி ஏதாவது இருக்க போகுது. நான் வேணும்னா அப்புறமா வரனே அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, வாங்க வாங்க. என்னோட மனைவி ரொம்ப பிரியமாக கூப்பிடுறா. எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குண்ணே, வாங்க. வேலை போன நேரத்தில் நீங்கள் எனக்கு எவ்வளோ யோசனைகளை சொன்னீங்க. அதெல்லாம் என்னால் மறக்காம முடியும். உங்களால் தானே இப்போ நானும் என்னோட மனைவியும் கடை வைக்கிறதுல ஒரு ஆணித்தரமான முடிவெடுத்து கடையவும் நடத்திட்டுருக்குறோம். வாங்க வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டே வந்துட்டாங்க. கல்பனா, சீக்கிரமாக அண்ணனுக்கு இட்லி, சட்னி, சாம்பார், தோசை ஸ்பெஷலாக செஞ்சு ஆம்லேட் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. தோ வந்துட்டேன் அப்படின்ட்டு இட்லி, தோசை, சட்னி, சாம்பார், ஸ்பெஷல் ஆம்லேட் எல்லாத்தையுமே ராஜா அண்ணனுக்கு வைக்கிறாங்க. துணியை இஸ்திரி போடுறதுக்கும் ஒருத்தர் கூட வரவே இல்லை. என்ன, நமக்கு இஸ்திரி வியாபாரம் கை கொடுக்கும்னு பார்த்தா ஒருத்தர் கூட வரவே இல்லையே. நம்ம வேற இவங்க கடையில் சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறோம். சாப்பிட்டதுக்கு காசை கொடுக்கணும். அதுக்கு கூட 10 பைசா சேரவே இல்லையே. முதல்ல இவங்களும் இன்றைக்கி தான் கடையை திறந்துருக்குறாங்க. நானும் இன்றைக்கி தான் கடையை திறந்துருக்குறேன். இன்றைக்கி உங்கள் கடைக்கு நான் காசு கொடுக்காம சாப்பிட்டுட்டு போனால் எப்படி இருக்கும்?
அது ரொம்ப ரொம்ப தப்பு இல்லை, சாப்பிட்றதுக்கே எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்ட்டு மனசு கஷ்டத்தில் தான் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்போதான் அவங்களோட கடைக்கு இஸ்திரி போடுறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. அண்ணே அண்ணே கொஞ்சம் சாம்பார் ஊற்றட்டுமா அப்படிங்கிறாங்க கல்பனா. போதும் போதும்மா, இதுவே எனக்கு நல்லா வயிறு நிறைஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷமா கடைக்கு இஸ்திரி போடுறதுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க, இஸ்திரி போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டதுக்கு காசை கொடுக்க வரேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா அண்ணே இல்லைண்ணே, உங்களை அன்பாக தானே நாங்கள் சாப்பிட கூப்பிட்டோம், காசு கிசுன்னு ஏன்னா இப்படி பிரித்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. போங்கண்ணே, சாப்பிட்டு சந்தோஷமாக அவங்களுக்கு இஸ்திரி போட்டு கொடுங்க அப்படின்ட்டு ரமேஷும் அவங்களோட மனைவி கல்பனாவும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு காலையிலேருந்து ஒருத்தர் கூட இஸ்திரி போடுறதுக்கு அவங்க கடைக்கு வரவே இல்லையே அப்படிங்கிற விஷயம் கல்பனாவுக்கும் தெரியும், ரமேஷுக்கும் தெரியும். வேலையே நடக்கலையே அப்படிங்கிற கஷ்டத்தில் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் ரமேஷுக்கும் அவங்களோட மனைவி கல்பனாவுக்கும் தெரிஞ்சுதான் அவங்கள இவங்க கடைக்கு கூப்பிட வச்சு சாப்பிட வச்சாங்க. அதுவும் ராஜா காலையிலேருந்து சாப்பிட கூட இல்லை. ரமேஷோட கடைக்கு வந்து சாப்பிட்ட உடனே அவங்களோட கடைக்கும் வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 2 பேருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படியே தான் தினமும் போயிட்டே இருந்தது. ராஜாவோட கடையில் ராஜா போடுற இஸ்திரி ரொம்ப நல்லா இருக்குன்னு அவங்க கடைக்கு தான் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரமேஷ் கல்பனாவோட கடையிலையும் வியாபாரம் ரொம்ப அருமையாக நடந்துட்டுருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் என்னாச்சுன்னா, ரமேஷ் வெளியில் சந்தைக்கு போயிட்டு முட்டை காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இங்கே என்னடானா கல்பனா கடையை நல்லாவே பார்த்துட்ருக்குறாங்க. கடையிலையும் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. கேஸும் தீர்ந்து போச்சு, கரண்ட்டும் இல்லை. எனக்கு நான் பார்சல் கேட்டேன்ல, அதை சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடுங்க அப்படின்ட்டு ஆளுங்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கல்பனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யாரையுமே சும்மா அனுப்பக்கூடாதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. சரி, பக்கத்தில் அண்ணன் கடையிலையாச்சும் கரண்ட் இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம். அங்கே கரண்ட் இருந்துச்சுன்னா அங்கேயாச்சும் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு சமைச்சி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடையவும் மூடிட வேண்டியது தான் நினச்சிட்டு, அண்ணே அண்ணே ராஜா அண்ணன் உங்கள் கடையில் கரண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. கரண்ட்டாமா, போன கரண்ட்டு இன்னும் வரவே இல்லையே. இஸ்திரி போட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுது, கடையை மூடிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன், நீ வந்து கூப்பிட்ருக்குற. என்னம்மா விஷயம்? கடையில் வர கூட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆம்லேட்டு எல்லாரும் கேட்பாங்கல்ல. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணலான் இருக்கிற? நான் வேணும்னா ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்னோட இஸ்திரி பெட்டி இருக்குல்ல, அது கரண்ட் இல்லைனாலும் வேலை செய்யும். அதில் எதை நாம் சமைக்கணும்னு நினச்சி வச்சாலும் அதை தயார் செஞ்சு கொடுத்துரும். இருமா கல்பனா, இதோ நான் எடுத்துகிட்டு வரேன்ட்டு அவங்க கடையில் உள்ள இஸ்திரி பெட்டியை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் ராஜாவோட கடைக்கு வந்துட்டாங்க. ஆம்லெட்டு தானம்மா போடணும், இதில் சுலபமாகவே போட்டுடலாம். எடு முட்டையை எடு, மசாலாவை எடு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அண்ணே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இஸ்திரி பெட்டியில் எப்படிண்ணே வருமா? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வருமா, நான் பார்த்துக்கிறேன், நீனு முட்டை எடுத்து ஆம்லேட்டை போடு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கல்பனாவும் முட்டையை உடச்சி ஊற்றுறாங்க, மசாலாவையும் போடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஆம்லேட் தயாராகிடுச்சு. அதை எடுத்து தட்டில் வச்சுட்டு வந்திருக்கிற கஸ்டமருக்கு ஒவ்வொருத்தருக்கா போட்டு போட்டு கொடுக்குறாங்க. வேகமாக தயாராகிடுது. ஆம்லேட்டை நீ போட்டு போட்டு கொடுமா, நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன். நீனு இந்த வேலையும் அந்த வேலையும் பார்க்க முடியாது, வர்ற கஸ்டமரை நான் கவனிச்சுக்கிறேன். நீனு ஆம்லேட்டை மட்டும் போடு அப்படிங்கிறாங்க ராஜா அண்ணன். வர்ற கஸ்டமர் எல்லாத்தையும் ராஜா அண்ணன் கவனிச்சுக்கிறாங்க. இந்த கல்பனா ஆம்லேட்டை போட்டு போட்டு கொடுக்குறாங்க. வியாபாரமும் நடந்துட்டுருக்குது. அவங்களோட கணவன் ரமேஷும் வந்துட்டாங்க. என்ன கரண்ட் இல்லை, எப்படி நீனு கடையில் வேலை பார்த்துட்ருக்குற? கேஸும் தீர்ந்து போயிடும்னு எனக்கு தெரியும், கேஸும் தீர்ந்துருக்கும் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ஆமாம், கேஸும் தீர்ந்து போயிடுச்சு, கரண்ட்டும் இல்லை. இப்போது இஸ்திரி பெட்டியில் தான் ஆம்லேட் போட்டு போட்டு கொடுத்துட்ருக்குறேன். அண்ணன் தான் அவங்களோட கடையில் இஸ்திரி பெட்டியை கொண்டு வந்தாங்க. யோசனை சொன்னதும் அண்ணன் தான். இங்கே பாருங்க, ஆம்லேட் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க. கரண்ட் இல்லாமலேயே இஸ்திரி பெட்டி வேலை செய்யும்னு அண்ணன் தான் சொன்னாங்க. எவ்வளோ விசித்திரமான இஸ்திரி பெட்டியாக இருக்குதுல்ல அப்படிங்கிறாங்க. சரி சரி அண்ணே, கடையில் வியாபாரமெல்லாம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப நன்றி அண்ணே நீங்கள் இஸ்திரி பெட்டியை கொடுத்ததுக்கு அப்படிங்கிறாங்க.
அதுக்கப்புறம் இஸ்திரி பெட்டியவும் அந்த அண்ணன்ட்ட கழுவி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, வியாபாரம் முடிஞ்சதும் காசெல்லாம் எடுத்துக்கிட்டு ராஜா அண்ணன், ரமேஷு, அவங்களோட மனைவி கல்பனா எல்லாருமா சந்தோஷமா அவங்கவுங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு மனசார ஒரு உதவியை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் சீக்கிரமாகவே நமக்கு வந்து சேரும். அதனால தான் சொல்வாங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு. அது ஒன்றும் சும்மா கிடையாது, நிஜம்தான். இன்னைக்கு நாம் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா நாளைக்கு நமக்கு ஒருத்தவங்க உதவி செய்வாங்க. ஆனால் நமக்கு ஒருத்தவங்க உதவி செய்யணுன்றதுக்காக நாம் உதவக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை முழு மனசோட சந்தோஷமாக செய்யணும், அவ்வளோதான். எப்பவும் எல்லாரோட சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்கும்னு கண்டிப்பாக கிடையாது. யாரோட நிலைமையும் எப்போ வேணும்னாலும் திருப்பி போடும். தன்னம்பிக்கை இருக்கும் பொழுது நம்ம விழுந்தாலும் எழுந்திருச்சு போயிட்டே இருக்கலாம். மற்றவங்க கிட்டேருந்து நமக்கு எப்படி உதவி கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது, எதிர்பார்க்கவும் கூடாது. நம்மக்கிட்டேயே கேள்வி கேட்டுக்கணும். நமக்கான முடிவு நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளால் நமக்கு உதவி செய்ய முடியும், தன்னம்பிக்கை இருந்தால். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.